மிட் வீக்கில் ஒரு நல்ல மூவி ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸும் வரும். ஸோ இந்த படத்தோட பேர் லாஸ்ட் பஸ். ஸோ ஆப்பிள் டிவியில் ரீசெண்டாக இந்த ஒரு படம் பார்த்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த இயரோடது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஹீரோ மேத்யூ மெக்கனகே. ஸோ இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி பல நல்ல படங்களை கொடுத்த ஹீரோ தான் மேத்யூ மெக்கனகே. ஸோ அவருக்கு இதுவும் இன்னொரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். தனது தந்தையை இழந்த நிலையில், அப்புறம் தனது மனைவி பிரிஞ்ச நிலையிலையுமே, அப்புறம் தனது மகனே இவர்கிட்ட சரியாக பேசாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போது ஒரு பஸ் டிரைவராக இருக்கார். ஒரு செட் ஆஃப் சில்ட்ரனை இவாக்குவேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதை கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரில் இறந்துட்டாரா இல்லை கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டாரா அப்படின்றது அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நரேஷன் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை ரொம்ப எங்கேஜாக வந்து வச்சிருந்துச்சு. நடுவில் அங்கங்கே ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலுமே, பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை நல்ல கிரிப்பிங்காக வச்சுருக்கிறது இந்த படத்தோட நரேஷன் தான். ஸோ இந்த படத்தை ரைட்டிங்காக மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே இவங்க வந்து பக்காவாக 6 அடிச்சிருக்காங்க. டிஐ டீமு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துகிட்டு 4 பேர் போய் அதை ஃபாரஸ்ட் ஃபயரை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்கே தடுக்கிற நிலையில் அவங்க போய் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த சீனில் வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும். டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு படம். அதுக்கப்புறம் எமோஷனல் சீக்வன்ஸு, ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸு நம்ம நல்லா வந்து கண்கலங்க வந்து வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸு. அப்புறம் நீங்களே ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரில் போய் மாட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு படம் இது. படம் எனக்கு இன்னும் பிடிச்சது காரணம் லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். மெயினாக வந்து மேத்யூ மெக்கனகே, அதுக்கப்புறம் இன்னொரு டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்க இவர் கூட. ஸோ அவங்க ஆர்டிஸ்ட் பேர் தெரியல, அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்சார்ஜாக ரூபி அப்படிங்கிற கேரக்டர் நேமோட ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களும் பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் நரேஷனாகவும் சரி, ரைட்டிங்காகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி இந்த படம் நல்லா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான படம். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹோம் தியேட்டர் செட்டப்போட நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.